பாருங்க எப்படி வடிஞ்சு வருதுண்டு. சீசனுக்கு மட்டுமே வந்து செய்யக்கூடிய பணியாரம் அதை வந்து பெனங்கா பணியாரம் தான் எங்களோட. ஓகே தொடங்காம ஆரம்பிக்கலாமான்ற மாதிரி ஆரம்பிப்பேன். 1 கிலோ மா போடணும். 6 பனங்காய்க்கு 1 கிலோ மா போட்டு சுடுறது. இப்போ வந்து பனங்காய் பணியாரத்தை போடுவோம். வெல்கம் டு Ssvlog. இன்னைக்கு எங்க சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான பணியாரம், அதாவது வந்து சீசனுக்கு மட்டுமே வந்து செய்யக்கூடிய பணியாரம், அதாவது வந்து பெனங்கா பணியாரம் தான் எங்களோட வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த பணியாரம் வந்து எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இந்த பலகாரம் வந்து என்னத்துக்கான்னு சொன்னா ஆருக்கா செய்யறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட அண்ணா வந்து கொழும்புல இருந்து வந்திருக்கு. அவர் வந்து கொழும்புல இருந்து வந்தாலே ஏதோ வெளிநாட்டுல இருந்து வந்தால் மாதிரி தான் அவருக்கு கவனிப்புகள் எல்லாமே சொன்னா அவருக்கு பிடிச்ச சாப்பாடு தேடி தேடி இயற்கையான சாப்பாடுகள் மற்றது என்னன்னு சொன்னா கொழும்புமே வந்து வெளிநாட்டு வாழ்க்கை மாதிரி தான். வேலைக்கு வெளியே போனா பின்னே தான் பெறணும். அங்க வந்து கூடுதலா வந்து இந்த ரெடிமேட் சாப்பாடுகள் தான் கூட. அந்த வகையில வந்து வீட்டை வந்தாலே வந்து அவர் கொஞ்சம் ஸ்பெஷலா அந்த வெளிநாட்டுல இருந்து வந்தாக்குற மாதிரி தான் கவனிக்கணும். அவரை அப்படித்தான் எங்களோட அம்மா வந்து ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தானே விழுந்து விழுந்து கவனிக்கிறார். அப்ப என்ன இந்த பலகாரம் எல்லாம் செஞ்சு ஒரு போத்தல வந்து போட்டு கொடுத்து விட போனோம். அவருக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் செஞ்சு போட்டு கொடுத்து விட போறோம். அதுல வந்து இன்றைக்கு வந்து பெனங்கா பணியாரம் செய்யறேன். என்னன்னு சொன்னா பெனங்கா பணியாரம் வேற செய்யறேன்னு சொன்னா நான் செய்யல. வந்து இந்த பெனங்கா பணியாரத்துக்கு ஒரு ஆள் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள், ஒரு ஆள் வந்து இவ வந்து இதுதான் என்ன சொன்ன பெனங்கா சீசன்னாலே எல்லாருக்கும் பெனங்கா பணியாரம் சுட்டு கொடுக்குற ஒரு ஆளை தான் நாங்க வந்து இன்னைக்கு செய்ய கூப்பிட்டு இருக்கிறோம். அவ வந்து முகத்தை காட்ட மாட்டா. என்னன்னு சொன்னா அதோட வந்து முகத்தை காட்ட விருப்பம் இல்லை. அதனால வந்து அவ செய்யறத மட்டுமே வந்து நாங்க காட்டுவோம். அதுக்கு வந்து நாங்க இப்ப தேவையான பொருட்கள் வந்து எடுத்திருக்கோம். வாங்க என்னென்ன பொருட்கள் சொல்லி பார்ப்போம். என்ன செய்யணும்னு சொன்னா இப்படி வடிவா நல்லா தோலை உரிச்சு எடுக்கணும். அதுக்கு பிறகு என்ன செய்யறேன்னு சொன்னா நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு புளிஞ்சிருக்கணும். பாருங்க களி எப்படி இப்ப என்ன சொன்னா இப்படி வந்து நாங்க அரிதட்ட உண்டால வந்து நல்லா வடிச்சு எடுக்கணும். இந்த தேங்காய் தும்பெல்லாம் தேங்காய் தும்பன்ற பெனங்காட தும்பெல்லாம் போற அளவுக்கு நல்லா வந்து வடிச்சு எடுக்கணும். வாங்க இதை வந்து நீங்க பாத்துருப்பீங்க. நாங்க இந்த பெனங்காய் வந்து எவ்வளவு வடிவா புளிஞ்சி நல்ல வடிவா வடிச்சு எடுத்து வச்சிருக்கான்னு சொல்லி இதை பார்க்கவே தெரிஞ்சு பாருங்க. இந்த பார்க்கவே நாங்க எவ்வளவு நீட்டா வந்து களி வந்து சூப்பரா நல்ல கட்டி தன்மையா வந்து எடுத்து வச்சிருக்கா. தண்ணி நிறைய விடாம கட்டி தன்மையா வந்து பெனங்காய் வந்து புளிஞ்சு வச்சிருக்கிறா. நல்ல மாம்பழ கலர்ல இருக்கு. அதே போல எங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பச்சை கோதுமை மா வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். அதே போல மஞ்சால தூளுப்பு எடுத்து வச்சிருக்கேன். இங்கால வந்து சீனி எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே, இப்ப வந்து இதை என்ன செய்யப்படும்னு சொன்னா சில பேர் வந்து அவிச்சுமா அந்த கோதுமை மா வந்து அவிச்சு போடுறதா மன வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் வந்து சொன்னது என்னன்னு சொன்னா பெனங்காய் பணியாரத்துக்கு அவிச்சு போட்டா வந்து கொஞ்சம் ரஃபா இருக்குமா. வந்து இந்த ரஃபா இருக்கு. இப்படி அவிக்காம பச்சை மா போட்டா வந்து நல்லா சாஃப்டா இருக்குமென்றபடியா பச்சை மா போட போறா. அவதான் இப்ப வந்து எல்லாம் செய்கை எல்லாமே அவதான் செஞ்சு பெனங்காய் பணியாரம் சுட போறா. இப்ப வேற அதே போல வந்து இந்த பெனங்காய் அந்த களி இருக்கு தானே, அந்த களியை வந்து நாங்க சும்மாவே சாப்பிடலாம். நல்லா டேஸ்டா இருக்கு. நாட்டு செய்யறல என்னன்னு நான் செய்யறது பின்னி அப்படியே பாயில இப்படி இறுக்கமாவே எடுத்து காய விடுறது, பரவி காய விடுறது. சொன்ன மாதிரி என்ன சொன்னா இத இந்த பானியை மட்டும் எடுத்து நல்ல ஓலப்பாயில வந்து போட்டு நல்ல வடிவா காய விட்டா வந்து பின்னாட்டு அது வந்து சும்மா இருக்கிற டைம் நல்ல வடிவா அப்படி நாங்க வந்து முந்தி சின்ன கேட்க சாப்பிட்டுருக்கோம். என்ன சொன்னா ஈக்கில்ல வந்து அப்படியே அந்த பின்னாட்டை வந்து சுத்திட்டு சூப்பு தெரியுமா லாலிபாப் மாதிரி நாங்க வந்து வாய்க்குல அப்படியே சூப்பி கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி வந்து அப்படியும் வந்து பின்னாடி பெனங்காயில வந்து நிறைய இடமே இருக்கு. என்னன்னு சொன்னா நொங்கா வந்து நாங்க குடிப்போம். அதே போல பனை ஓலை எடுப்போம். மற்றது வந்து பனம் குத்தி எடுப்போம். மற்றது வந்து பெனங்காய் பனியாரம் செய்யலாம். மற்ற பின்னாட்டு செய்யலாம். பனம் கிழங்கு ஒடியல் அது ஒடியல் மாதிரி புழுக்கொடி அப்படி நிறைய வந்து பனை தென்னையில எல்லாமே வந்து நிறைய பயன்கள் வந்து இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி சரி ஓகே எல்லா பயனையும் பார்த்துட்டு இப்போ வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த பெனங்காய் பணியாரத்தை செய்ய ஆரம்பிப்போம். ஆளை வந்து கூப்பிட்டு நல்லா வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே ஓகே தொடங்காம ஆரம்பிக்கலாமான்ற மாதிரி ஆரம்பிப்போம். ஓகே முதல்ல என்ன செய்ய போறீங்க? மா எவ்வளவு அளவெல்லாம் தெரியுமா சொல்லுங்க. இப்போ 6 பெனங்காய் நல்லா கட்டியா பிணைஞ்சு வச்சிருக்கேன். 1 கிலோ மா போடணும். 6 பெனங்காய்க்கு 1 கிலோ மா போட்டு சுடுறது. ஓகே 1 கிலோ மா தான் வாங்கியிருக்கு. அப்படியே நாங்கள் வந்து போடுவோம். என்ன நல்ல மா
ஓகே 1 கிலோ மாவு போட்டுட்டா அடுத்த வந்து அந்த டேஸ்ட் தாரத்துக்காக ஒரு கொஞ்சமாக உப்பு போடுறான். ஓகே ஓகே உப்பு போட்டாச்சு. அடுத்த வந்து 1 கிலோ மாவு போட்டு கொடுங்க. சீனி எவ்வளவு? சீனி வந்து சுண்டு பணியாளான்னு தான் போட போகிறேன். எத்தனை? 2 சுண்டு காணுமா இப்போ? போடலாம். சுகர் காரம் சாப்பிடல அடி கரைச்சல் இங்க சுகர் இல்ல ஒரு இருக்கும். 1 கிலோக்கு அரைவாசி அரைவாசி வந்து நாங்க சீனி போடலாமா. ஓகே இப்போ வந்து 2.5 சுண்டு சீனி போட்டிருக்கா. இப்போ இதை நல்லா கையால பிணையணும் என்ன, நல்லா பிணைஞ்சு வந்து நல்லா சாஃப்டா வந்து பிணைஞ்சு எடுக்கணும். பாருங்க எப்படி பிணைஞ்சு எடுக்கிறாண்டு. நல்ல ஒரு கலர் வேறு அந்த பனங்க அந்த கலர் நல்ல ஒரு மஞ்சள் கலர், மாம்பழ மஞ்சள் கலர். அதுவும் பனங்காய் வந்து சில பழமும் வந்து நல்ல பழமாக இருக்கும். கொண்டு வந்த முழுக்களுமே நல்ல சூப்பர் பழங்கள். ஓகே பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறா. ஓகே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சேண்ணே. ஓகே ரெடி ஆகிட்டா. இப்போ என்ன உடனே சொல்லலாமா? ஓகே பாருங்க சூப்பரா வந்து இந்த சீனி தெரியுது பாருங்க. ஒரு கொஞ்சத்தால சீனி வந்து கரைஞ்சிட்டு எண்ணெய் வந்து ஊற்றி எண்ணெய் கொதிக்க சரியா இருக்கு. ஓகே இப்போ வந்து சூப்பரா வந்து மா ரெடி ஆயிருக்குது. பனங்காய் பணியாரம் மா வந்து ரெடி ஆகிடுது. என்ன செய்யணும் சொன்னா இனி நாங்கள் அடுப்பை ஒன் பண்ணி எண்ணெயை ஊற்றி சூடாயிடணும். நல்ல வடிவா போட்டு எடுப்பா. அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இப்போ நாங்கள் அடுப்பை ஒன் பண்ணுவோம். வாங்க இப்போ வந்து அடுப்பை ஒன் பண்ணி இப்போ அடுப்பை ஒன் பண்ணுவோம். சட்டி நாங்கள் வந்து எண்ணெய் ஊற்றுவோம். இங்கால வந்து மா சூப்பராக ரெடியாக இருக்கு. இப்போ வந்து நாங்கள் இதுக்கு நல்லா எண்ணெயை ஊற்றி இப்போ வந்து ஒருக்கா வந்து நான் நியூஸ் பேப்பரில் போட்டதுக்கு வந்து எனக்கு கமெண்ட் வந்தது. நியூஸ் பேப்பரில் வந்து போடக்கூடாதுன்னு சொன்னால் அந்த எழுத்தெல்லாம் வந்து நச்சு இந்த கெமிக்கல்னு சொல்லி இப்போ வந்து நாங்கள் நல்ல பேப்பர் தான் நாங்கள் இதை வந்து போட்டு இதுக்கெல்லாம் வந்து பனங்காய் பணியாரத்தை சுட்டு போட போகிறோம். என்ன சொன்னால் பேப்பரில் தான் வந்து நல்லா எண்ணெய் இருக்கு. ஓகே இப்போ வந்து சரி பனங்காய் பணியாரம் சூடு ஆள் வந்து கூப்பிடுவோம். எண்ணெய் நல்லா கொதிச்சு கொண்டு வருது வாங்க. ஓகே இப்போ வந்து நல்லா எண்ணெய் கொதிச்சுட்டு இப்போ வந்து பனங்காய் பணியாரத்தை போடுவோம். வாய்ப்பன் போடுற மாதிரி போடணும் என்ன. இது கொஞ்சம் பாருங்க போட்டோன்னா டக்குன்னு வந்து மேலால் எழும்பி கொண்டு வருது. அப்படியே போல் மாதிரி அப்படியே போட்ட உடனே டக்காண்டு அந்த இடத்துக்கு வந்து எண்ணெயும் கொதிச்சிருக்கணும். நல்லா பொங்கி வருது. ஆனா பனங்காய் பணியாரம் வாய்ப்பன் மாதிரி தான் போடுவோம் என்ன. இதை நல்லா நாங்கள் மற்ற பக்கம் பிரட்டி விடுவோம். இது வந்து பொரியட்டும். இது ஓகே இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா பனங்காய் பணியாரம் சுட்டு கொண்டு வருது. என்னன்னு சொன்னால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குண்டு. ஓகே இப்போ எடுப்போம் என்ன பாருங்க. கொஞ்சம் அவியாமே வந்து எடுக்கக்கூடாது. கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலருக்கு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தோன்னு தான் நாங்கள் வந்து எடுக்கணும். ஓகே சூப்பராக பனங்காய் பணியாரம் ரெடி ஆகிட்டுங்கால பார்த்தீங்களா. ஒரு தரம் போட்டாச்சு வந்து எண்ணெய் வடிகிறதுக்காக வந்து பேப்பர் போட்டுக்க எண்ணெய் வடிகட்டுங்கால அடுத்த தரம் நாங்கள் போடுவோம். இங்கே என்னன்னு சொன்னால் சுட சுடஞ்சால பனங்காய் பணியாரம் கலகு போகும் கவனமாக இருக்கோம் நாங்கள் பனங்காய் பணியாரத்தில். ஏனெண்டா அது எந்த நாளும் செய்யறது சீசனுக்கு செய்கிறபடியாக எல்லாருக்குமே விருப்பம். பனங்காய் பணியாரம் சுட சுட கலகு போகணும் கவனமாக இருக்கணும். ஓகே இது நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். இதால பாருங்க பனங்காய் பணியாரத்தில் இந்த பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி இங்கே இங்கால வந்து பனங்காய் பணியாரம் பொறிஞ்சோன்னு இருக்குது. அப்படியே வாங்கிருக்கா. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சொன்னால் பனங்காய் பணியாரம் ஆற முதல்ல எங்களுக்கு தெரியும் தானே அவசரம். இப்போ என்ன செய்யணும் சொன்னால் ஒரு பலகாரம் எடுத்து பலகாரம்ல பனியாரம் இது இங்கே இப்படி என்ன சாஃப்டாக இருக்கண்டு.
ஆனால் கொஞ்சம் எண்ணெய் வடிவம் இந்த பேப்பரில் வந்து கசி இது நோண்டி எப்படி இருக்கண்டு. ஓகே, இதை நாங்கள் வந்து பிச்சு பார்த்தீங்களா. இது வந்து ஆறணும் உள்ளுக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் வந்து இது மாதிரி இருக்கும். ஆறணும் இல்லை சாஃப்டாக வந்துடும். இன்னும் இதை வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ எல்லாமே வந்து சூப்பராக பெர்ஃபெக்டாக இருக்குது. அப்படியே உண்மையுமே நல்லா இருக்குன்னு சொன்னால் சின்ன வயசுலேயும் இப்படி தான் எங்களோட அம்மாக்கள் வந்து பலகாரம் சுற்றி கொண்டு வர பணியாரம் என்ன செய்தாலும் என்ன சாப்பாடு செய்தாலும் போய் நைஸாக போய் அம்மா சுட்டு கொண்டு இருக்க இப்படி பின்னால் போய் எடுத்துகிட்டு ஓடுற மாதிரி இப்போயுமே வந்து நான் அவள் சுட்டு வச்சிருக்க வந்து நான் வந்து எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஓகே, இங்கே வந்து நல்லா பொரிஞ்சு கொண்டு இருக்குது வந்து பலகாரம் பாருங்க. வந்து நாங்கள் 4 தடவை போட்டோம். இஞ்சால களை கொடுக்குறது இல்லை 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 டேஸ்டா இருக்கா இல்லையாரு சொல்றேன். நான் அப்படியே உண்மையை தான் சொல்லுவேன். சனி சமைக்கிறது காசு டேஸ்ட்லேன்னு சொல்லியிருக்கேன், உங்களுக்கே தெரியும். அதனால கொஞ்சம் அருமையாக பெனங்காய் பணியாரம் எப்படி தெரியுமா டேஸ்டா இருக்கும். என்னன்னு சொன்னா பெனங்காய் பணியாரம் என்னென்ன டேஸ்டா இருக்குன்னு சொன்னா இன்றைக்கு சுட்டா வந்து இன்றைக்கு சாப்பிட்டா பெருசாண்டு டேஸ்டா தான் இருக்கும். டேஸ்டா சுட்டா டேஸ்டா இருக்கும். ஆனா வந்து கூடுதலா வந்து அடுத்த நாள் இன்றைக்கு சுட்டா நாளை சாப்பிட்டா தான் நல்ல ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும். பெனங்காய் பணியாரம் டேஸ்டே தெரியும். 6 அப்புறம் வந்து சாப்பிடுறது தான் அந்த டேஸ்ட் வந்து தெரியும். ஓகே, இப்போ வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் முழு பனங்காய் பணியாரத்தையும் வந்து நாங்கள் சுட்டுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறோம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக பனங்காய் பணியாரம் வந்து ரெடி ஆகி நாங்கள் வந்து ஆற விட்டு இப்போ வந்து நாங்கள் விடிய ஒரு 9-10 மணிக்கு சுட்டுருப்போம். இப்போ வந்து பின்னேரம் ஒரு 4 மணி இருக்கும். இப்போ தான் வந்து ஆற விட்டு சாப்பிட போகிறோம். நல்ல ஒரு பிளேண்டியுமே ஊற்றி வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். வெங்கட சுட்டது வந்து வேற ஒரு ஆள் நான் சுடையில் வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் அப்படின்னு நாங்கள் பிளேண்டியோட குடிங்க அப்படி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதோட நாங்கள் சூப்பர் டேஸ்டாக இருக்கா நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்ப்போம். எப்படி இருக்கு எப்படி இருக்கு மாம்பழம் மாதிரி விட்டு மஞ்சள் கலர் சூப்பர் டேஸ்ட் உண்மையுமே நல்லா இருக்கும். சாப்பிடலாம். உங்களுக்கும் வேணுமெண்டா சொல்லுங்க. கோழி வந்து டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு நாங்கள் சாப்பிட்றோம் பார்த்து உங்களுக்கு வேணுமெண்டா சொல்லுங்க. வந்து நாங்கள் செய்கிற வாட்டையே சொல்லி உங்களுக்கு செஞ்சு தரலாம். ஓகே, இது வந்து சீசனுக்கு மட்டும்தான் பேரு. அதோட வந்து கட்டாயமா சொல்லி ஆகணும்னு சொன்னா இந்த இடத்தை தான் வந்து சொல்லி ஆகணுமே. வந்து இந்த மாமரம் வச்சது இப்படி எல்லாரும் இந்த கரைக்கிறதுக்கு நல்ல ஒரு காய்க்காகத்தான் வச்சது மாமரம். ஆனால் இப்படி வந்து வந்து பாருங்க எங்களோட வீட்டு தொட்டில பாருங்க வந்து பெரியாக்கள் இருந்து ஆடக்கூடிய இதுல வந்து சின்ன பிள்ளைகள் அதே போல அங்காள ஒன்று கட்டி வச்சிருக்கு. அதுவும் வந்து சின்ன பிள்ளைகள் இருந்து ஆடக்கூடிய மாதிரி பாத்தீங்களா. இப்படியா கொடுத்து வைக்க நாங்க மட்டும்தான் இப்படி வித்தியாசமா சாப்பிடுறது. தண்ணிக்கு இருந்து சாப்பிடுறது வேற இந்த வித்தியாசமா இருந்து ஒவ்வொரு இடத்துலயும் சாப்பிடுறது. ஓகே, இதோட வந்து நான் சூப்பரா தான் இருக்கு பலகாரம். அப்பா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சண்டை பால் நடக்குது. பிளேண்டியை பத்தி சொல்லலாம். பிளேண்டியை பற்றி சொல்லுங்க. பிளேண்டி வந்து எங்க கேமராமேன் அதாவது வந்து மச்சால் ஊத்தினது பிளேண்டி நான் குடிச்சே பார்க்கிறேன். தலையில அளவான சூட்டுக்கு ஏற்ற மாதிரி ஊத்தி இருக்கிறான். அவ ஊத்தினதுதான் நான் தான் சீனி சாயமெல்லாம் பார்த்து திருப்பி ஆட்டி ஊத்தினேன். பலகாரம் நாங்க சுட்டுருக்கோம் என்னன்னு சொன்னா. ஆனா இதுல வந்து அப்படியே நாங்க இப்ப சாப்பிட மிச்சம் எல்லாம் வந்து கட்டி அவருக்கு தான் கொடுத்து விட போறோம். அங்க கொண்டு போய் அவரோட வேலை செய்யற ஆக்களுக்கு எல்லாம் கொடுப்பேன். இப்படிதான் ஒவ்வொரு முறை வந்தாலும் என்னென்னாலும் செஞ்சு கொடுப்போம். அவர் அங்க கொண்டே சாப்பிட்டு அங்க நவில தெரியும் கொழும்புன்னு தெரியும். கொழும்பு அதான் வேலை இப்பயும் வந்து இவ்வளவு நேரத்துக்கு ஆள் நிக்கல. நான் போறேன்னு அப்படி என்னதான் இருக்கோ தெரியல அந்த வேலையில. ஓகே, வந்து நாங்க வந்து இப்ப வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். ஓகே, உண்மையிலுமே பலகாரம் பணியாரம் வந்து சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும். நான் உங்கள் சரி. பாய் காட்டுங்க.